விவசாயம் என்பது வாழ்க்கை முறை. அது என்றைக்கு வியாபார முறைக்கு மாறியதோ அப்போதே பல நெருக்கடிகள் உழவர்களின் கழுத்தை நெரிக்க தொடங்கிவிட்டன. பருவத்தே பயிர் செய்த உழவர்கள் இன்றைக்கு காலநிலை மாற்றத்தால் எப்போது மழை வரும், எப்போது விதைக்கலாம் என்று தெரியாமல் தவிக்கும் நிலை. பூமியின் வெப்பநிலை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. திடீரென கொட்டும் மழையும் அதனால் உருவாகும் பெரும் வெள்ளமும் வேளாண்மையை சீரழிக்கிறது. காட்டுப்பன்றிகள் அட்டகாசம், மயில்கள் தொல்லை மறுபக்கம், ஆட்கள் பற்றாக்குறை இன்னொரு பக்கம். லாபத்திற்கு உத்தரவாதமே இல்லாத உணவு தொழிலில் செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ற விலை விளைபொருட்களுக்கு கிடைப்பதில்லை. உழவர்களை தவிர மற்ற அனைவரும் தான் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு தானே விலையை நிர்ணயிக்கிறார்கள். ஆனால் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் வியர்வை சிந்தி விளைவிக்கும் உழவர்களிடமிருந்து மட்டும் விலை நிர்ணயம் செய்யும் உரிமையை பறித்து வைத்துள்ளார்கள். அறுவடை கூலிக்கு கூட மிஞ்சாது என்ற சோகத்தில் விளைபொருட்களை நிலத்திலேயே அடிப்பதையும், சந்தைக்கு எடுத்துச் சென்றால் விலை போகாமல் சாலையோரங்களில் கொட்டிவிட்டு செல்வதையும், கால்நடைகளுக்கு தீவனமாக கொட்டிச் செல்லும் செய்தியை பார்த்து இந்த அரசுகள் வெறும் பார்வையாளர்களாகவே கடந்து செல்கின்றன. அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் போன்று விவசாயிகளும் ஏன் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்புகிறார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை வந்துச்சு. நிதிநிலை அறிக்கையில பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒண்ணுமே இல்ல, பூரா கம்பெனிகளுக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். அதை போய் வரவேற்பு சொல்லி 2 குழு விவசாய சங்க தலைவர்கள் தெரிஞ்சவங்க தான், நண்பர்கள் தான், போய் உடனே முதல்வருக்கு வாழ்த்து நன்றின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி முதல்வர் நம்மளை மதிப்பாரு? அந்த திட்டத்துல இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தில் விவசாயிகளுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு, என்ன நடந்திருக்குன்னே தெரியாம இந்த விவசாய சங்க தலைவர்களே அரசியல் ரீதியாக பிரிந்து கிடக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் கலெக்டர் ஆபீஸ்ல முன்னாடி 4 பேர் உட்கார்ந்துக்குவாங்க, அதிகாரிகளை வாழ்த்துறது, மாவட்ட ஆட்சியரை வாழ்த்துறது, இப்படியே போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வேணுங்கிற மானிய திட்டங்களை வாங்கி கொடுத்து அதுக்கு ஒரு காசு வசூல் பண்ணி கொடுத்துக்கிறது. தாசில்தாருக்கு புரோக்கர் வேலை, கலெக்டருக்கு புரோக்கர், இப்படி புரோக்கர் வேலை, மாவட்ட அளவில் புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு ஒரு குரூப், மாநில அளவில் புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு ஒரு குரூப். கேட்ட பேர் என்னது? விவசாய சங்க தலைவர். இந்த அரசாங்கத்தை பணிய வைப்பதற்கு போராடுகிற முறையை விட சந்தை புறக்கணிப்பு, உற்பத்தி நிறுத்தம். எங்க விவசாயிகள் அடுத்த 6 மாசம் கழிச்சு இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் பொருளை சந்தை கொண்டு வர மாட்டாங்க, காய்கறி வராது, கீரைகள் வராது, பால் வராதுன்னு அறிவிச்சு அரசாங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும். அந்த மாதிரியான ஒற்றுமை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை வலியுறுத்துகிற அந்த பெருங்கோபம் இருக்கிறது. எப்படி அரசு ஊழியர்கள் அரசை பணிய வைக்கிறார்களோ, எப்படி தொழிலாளிகள் சங்கம் அரசை பணிய வைக்கிறது, அதே போன்று விவசாயிகளும் இந்த தமிழ்நாட்டிலே விரைவில் அரசை பணிய வைப்பார்கள். விளைபொருட்களுக்கு உரிய விலையை கொடுக்க தயங்கும் இந்த அரசுகள் விலை வீழ்ச்சி அடையும் போது அவற்றை மதிப்பு கூட்டி விற்க வழிவகை செய்வதில்லை. இப்படி வீணாகும் விளைபொருட்களை விளைவிக்க செலவு செய்த பெருந்தொகை எங்கே செல்கிறது தெரியுமா? இந்த நாட்டில் வீரிய விதை விற்பவர் கோடீஸ்வரன், ரசாயன உரம் விற்பவர் கோடீஸ்வரன், வேளாண் கருவிகள் விற்பவர் கோடீஸ்வரன், உழவு நிலத்தை வணிகமாக்குபவர் கோடீஸ்வரன், உழவரின் விளைபொருட்களை வாங்கி நிற்பவர் பணக்காரன், உழவர்களுக்கு வேளாண் முறையை சொல்லிக் கொடுக்கும் வேளாண் துறையினர் லட்சாதிபதிகள். உழவர்கள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள் என வசனம் பேசி ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் உலக பணக்காரர்கள் பட்டியலில். 24 மணி நேரமும் நிலத்தில் உழைத்து உருக்குலைந்து போன உழவர்கள் வறுமை பட்டியலில். உழவர்கள் விழித்துக் கொள்வது எப்போது? சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்க